Okay. So can you please list out your questions even in the chat box or மைக்ல கேட்டீங்கன்னா லைக் ஒவ்வொருத்தர் சொல்லி சொல்லி கேட்கும்போது it takes longer time. So in case if you're comfortable, then please drop your questions in the chat box or else ask me one question to me, and meanwhile others can ask the questions in the chat box also. 80 students க்கு மேல உள்ள இருக்கீங்க, so no issues on it. So we just want to know like your questions, your doubts. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய டவுட்ஸ் வருதுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பார்த்தீங்கன்னா around 87 is there, actual strength is 110. No problem, they will join. They are going to miss one of the most required session of today. They're definitely going to miss it, right? So let me come back to the resume part. Okay. So உங்களோட questions நீங்க கேளுங்க. Meanwhile I'll also be talking with you so that we will come to a lot of clarifications and discussions. So என்னோட first question வந்து நான் ஒரு விஷயம் நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதுல இருந்து நான் பார்த்தது ஒரு விஷயம், ரைட்? ஒன்னு ஸ்டோரி டெல்லிங் ரெஸ்யூமே 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் ரியலி an awesome one. ஓகே. பட் மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த 5 பில்லர் ஸ்ட்ரக்சருக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்க, ரைட்? யூ ஆர் ஜஸ்ட் அவாய்டிங் திஸ் 5 பில்லர் ஸ்ட்ரக்சர் and removing like certain contents which we gave as a guideline. Okay. So அந்த இடத்துல தான் எனக்கு வந்து then I come to conclusion somewhere it is missing, something is playing there. I do not know what exactly it happens, right? So இந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க ரெஸ்யூம் அழகா இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரம் தி கிருஷ்ண பிரசாந்த். தி கொஸ்டின் இஸ் லைக், சார் வை டு ஐ வாண்ட் டு ஃபாலோ தி 5 பில்லர் ஸ்ட்ரக்சர் இன் மை ரெஸ்யூமே? ஏன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்யூமே பண்ணக்கூடாதா? எஸ், யூ ஆர் பர்மிட்டட் டு டூ அ ரெஸ்யூமே which you would like, a design, right? Which you would like. There is no doubt in it. Okay. Jeffrey will answer you, Jeffrey. இப்போ இந்த 5 பில்லரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட், ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கும், ஓகே, அப்படிங்கிறத வி எம்பத்தைஸ்ட். ஓகே. ஒரு கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்டோட அகாடமிக் ரெக்கார்ட் இருக்கு. ஓகே, தட் இஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங் இஸ் அ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். தென் த ஸ்டூடெண்ட் ஷுட் ஹாவ் அ கிரியேட்டிவிட்டி அண்ட் யூனிக்னஸ், ரைட்? தட் இஸ் சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி. And also the company expect skill, tools and technologies from the student. So this is we defined as a skill and career development, right? And the industry should expect a student to solve or work with an industry through an experience of industrial visit, internship and learning skills from an industry and up to date on industry. So இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னு கம்பெனி தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் வை வி இன்ட்ரடியூஸ்ட் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் பார்ட்னர்ஷிப் செல், IIPC பில்லர், ரைட்? அண்ட் ஃபைனலி எவ்ரி கம்பெனி ஹாவ் அ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க எங்க வேணாலும் பாருங்க, சிடிஎஸ்ல இருந்து வந்து செடி நட்டாங்க, இன்ஃபோசிஸ்ல இருந்து வந்து 4 குழந்தைகளை படிக்க வச்சாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கார்பரேட் சொசைட்டி ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். CSR, நாட் கார்பரேட் சொசைட்டி. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த கம்பெனி, இந்த 5ஆவதா இருக்கிற பில்லர் வந்து கம்பெனியை என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. லைக் ஈவன் ஆஃப்டர் யூ ஜாயின்ட் இன் அ கம்பெனி, your performance appraisal will have the corporate social responsibilities also. So that is why we have introduced the SRI pillar. So இந்த 5ம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ரைட்? இந்த 5லயும் டெவலப்மெண்ட் இருந்தா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பக்காவா உருவாகிறான். So that is why we ask you to do the structure of 5 pillar approach in creating your resume, right? ஸோ இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகே, இல்ல இது இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு சூட் ஆகலன்னாலும் யூ கேன் ஆஸ்க் டு அஸ், ரைட்? சார் நான் 5 பில்லர் போகணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் இதுதான். 5 பில்லர் வில் டேக் அவுட் எப்படி சொல்றதுன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இங்க காமிச்சிடும். பட் வென் யூ டூ அ நார்மல் கைண்ட் ஆஃப் ரெஸ்யூமே லைக் ஜஸ்ட் ஆடிங் அன் அகாடமிக் பேக்ரவுண்ட், இன்னமே நீங்க காலேஜ் வந்துட்டீங்க, இன்னமே நான் 10th 50 சார்,
12th 60 சார், 90% சார், ஐ மேக்ஸ் டாப்பர் சார். இதை மட்டுமே கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ஸோ நீங்க நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஹெச்எஸ் நிறைய டிரெக்டர்ஸ், வைஸ் பிரசிடென்ட், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், எம்டி, சிஇஓ இவங்கெல்லாம் நிறைய பேசுவாங்க. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம்? ஜஸ்ட் கோ டு யூடியூப் அண்ட் சர்ச் லைக் what is really the expectation from a student to a company. If you just see that there are certain professional skills are listed, ஒரு 8 professional skills இருக்கும். அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், நெகோசியேஷன், பிஸ்னஸ், ஸ்டோரி டெல்லிங். அது இயர் வைஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸ்ட்ராங் டெக்னிக்கல், டெக்னாலஜி, டூல்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லி இருந்துட்டே இருக்கும். ஓகே, தேர் வில் பி அவைலபிலிட்டி ஆஃப் இட், ரைட்? ஸோ அதனால தான் உங்களை வந்து 5 பில்லர் அப்ரோச்ல போட சொல்றதுக்கான காரணம். நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு கேன்வா லிங்க் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. வேணும்னா கலர்ஸை மாத்திக்கங்க, வேணும்னா லே அவுட்டை மாத்திக்கங்க. அப்படிங்கறதுக்காக ஐ ஹவ் ஷேர்ட் யூ தி லிங்க் ஆஃப் திஸ் டிசைன். அந்த லிங்க் எப்படி இருக்குன்னா, நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே யூஸ் அஸ் அ டெம்ப்ளேட்னு வரும். அதாவது இந்த டெம்ப்ளேட்டை நீங்க அப்படியே உங்க சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வேணாலும் நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். So that is why at the initial stage I was just shared the template link of this resume via Canva. அதையும் நான் கொடுத்தேன். அதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, if meanwhile even though you're required, I can just give you as a template. Okay, on instant I'll do it so that நீங்க அங்க எடிட் பண்ணா இங்க எடிட் ஆகாது. அதை நீங்க டெம்ப்ளேட்டா வச்சு நீங்க தான் யூஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ லெட் மீ ஷேர் தி டெம்ப்ளேட் லிங்க் ஆன் லைவ். லெட் இட் லோட். ஓகே, எஸ். நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் அஸ் அ டெம்ப்ளேட். எப்படின்னா இங்க ஷேர்ன்னு இருக்கும். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் லிங்க் டு எடிட்னு வரும். நீங்க நான் எடிட்னு கொடுத்தேன்னா நீங்க என்ன எடிட் பண்ணாலும் இந்த ரெஸ்யூமே மாறிடும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் அ லிங்க் டு யூஸ் அஸ் அ டெம்ப்ளேட். Just copying it and pasting. Sorry, there are a lot of messages in my personal WhatsApp. I have to. Okay, I'll just paste the link. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகி உங்க சிஸ்டம்ல வந்து இட் வில் பி தேர். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் குரூப்ல இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் அங்கே ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்க வேணும்னா அந்த பார்டரு, கோடு, கலரு, வேற ஏதாவது ஸ்கொயர் ஷேப்பு வேற ஏதாவது பண்றீங்கன்னாலும் யூ கேன் கோ ஹெட் வித் இட். ஆல்ரைட், ஓகே. நவ் ஐம் கமிங் டு தி கொஸ்டின் பார்ட். ஸோ வேற யாருக்குமே எந்த கொஸ்டினுமே இல்லையா? டேங்கப்பா, பரவாயில்லையே. ஓகே, ஜெஃப்ரி கேட்டது வந்து சார் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன சார்? கரெக்ட், நான் நிறைய ரெஸ்யூம்ல பார்த்தேன். ஸ்டூடெண்ட் பண்ண ரெஸ்யூமேல ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு இருந்தது. ஓகே, ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு எதை சொல்லுவோம்னா இட்ஸ் அ பாட்டம் டு டாப் அப்ரோச் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ட் அனாலிசிஸ். ஓகே, கோடிங்ல பார்த்தீங்கன்னா டீபக்கிங்னு சொல்லுவாங்க. ஓகே, டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்ல. இதே ஒரு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் டெர்மினாலஜியில் எடுத்துட்டோம்னா வி கால் இட் அஸ் அ ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இட் இஸ் டு ஐடென்டிஃபை தி எக்ஸாக்ட் ஃபால்ட். அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டமை கொடுத்துட்டா நான் 2 நிமிஷத்துல எங்க தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபால்ட்டான ப்ராடக்டை எடுத்தேன்னா நான் ஃபால்ட் எங்க வருதுன்னு ட்ராக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தட் கான்செப்ட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ரைட், இஸ் இட் கிளியர்? Jeffrey, is it okay for you or do you need certain more example? For example, if the circuit is given with a fault, okay, where I have an ability to find it out and correct it also, that's called as a reverse engineering. So அதை தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட், டெஸ்ட் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்கேட் டெஸ்ட் கேஸ்,
ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்துட்டு அதுக்கு சொல்யூஷன் என்ன வரும்னு கேட்பாங்க. ரைட், ரிவர்ஸ் இல்ல கோட் டீபக்கிங்னு சொல்லுவாங்க. முன்னாடி சொன்ன டெர்மினாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ கோட் டீபக்கிங். அதுதான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்றாங்க. Then the next question is, what is meant by storytelling? Is it a kind of telling a story? Yes. So it is the time to clear your doubts. Right. Okay. நான் இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது ஏன் ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். What you called is exactly a kind of story. Yes, I understand. Okay. இந்த ஸ்டோரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஓகே, ஒரு பேங்க்ல ஒரு ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி. ஓகே, அவன் வந்து யாருன்னா அந்த எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா லோனுக்கு வந்து அப்ரோச் பண்றவன். லோன் ஆர் அ டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், இந்த மாதிரி எல்லாம் டெபாசிட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது எங்க பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுங்க, நான் இவ்வளோ வட்டி கொடுக்குறேன், நான் இவ்வளோ பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ற ஒரு எம்ப்ளாயி. ஓகே, அந்த எம்ப்ளாயி போய் ஓகே ஒரு 2-3 கஸ்டமர் கிட்ட வந்து அந்த எம்ப்ளாயி போய் பேசுறான். சார், எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட், நாங்க உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் தர்றோம், நல்லா சேஃபா பாத்துக்குவோம், லாக்கர் ஃபெசிலிட்டி தர்றோம் அப்படி நல்லா சொல்றான். ஆனா கஸ்டமர்ஸ் வந்து டர்ன் அவுட்டே ஆகிறது இல்லை. ஏன், எத்தனையோ பேங்க் இருக்கு, உன் பேங்க்ல நான் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தி கஸ்டமர் இஸ் கீப் ஆன் குவெஸ்டனிங் ஹிம் அண்ட் நாட் கிவிங் எ டெபாசிட் டு ஹிம். அவனுக்கு டெபாசிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேங்க்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து he was just thinking about the story telling. ஓகே, நான் வந்து கரெக்டான ஸ்டோரியை கஸ்டமருக்கு சொன்னாதான் அந்த கஸ்டமர் புரிஞ்சுக்குவாங்க வாட் வி ஆர் ட்ரைங் டு சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்காக இவன் ப்ரிப்பேர் பண்றான். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணி இஸ் கிரியேட்டிங் அ ஸ்டோரி. அந்த ஸ்டோரி எடுத்துட்டு இன்னொரு கஸ்டமரை மீட் பண்ண போறான். அந்த கஸ்டமர் கிட்ட இதே பேங்க் லோனை இஸ் கோன் சே வித் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆன் தி டிசமினேஷன் ஆஃப் தி பேங்க் டெபாசிட்ஸ். அப்போ எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சார், இது மாதிரி எங்க பேங்க் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் பேங்க். ஓகே, நாங்க வந்து நிறைய இந்த மாதிரி டெபாசிட்ஸ் இதெல்லாம் வந்து சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட். நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுனா ஓகே நிறைய பேர்த்துக்கு நாங்க லோன் தருவோம். ஓகே, இஃப் யூ ஹாவ் குட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃப்ரம் யூ, லைக் கஸ்டமர்ஸ் லைக் யூ, we can offer lot of loans to the youngsters, lot of loan to the எப்படி சொல்றதுன்னா disabled people. நாங்க நிறைய லோன் வந்து ஆண்டர்பிரனருக்கு கொடுப்போம். இது மூலமா பிசினஸ் டெவலப் ஆகும், அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓகே, அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கிட்ட போய் அப்ரோச் பண்றான். இதே முன்னாடி ஒரு கஸ்டமர் கேட்டதுக்கும் இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட சொன்னதுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டோரின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷனுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் அ ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட். ஓகே, அதாவது கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, 5 பில்லர் அப்ரோச் பேஸ்ட் ரெஸ்யூமே தான் இம்பார்ட்டன்டா சார் அப்படின்னு கேட்டீங்க. நான் வந்து எஸ்ன்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியும். அடுத்த கொஸ்டின் உங்ககிட்ட ஒய்ன்னு வரும். தென் ஐ கேன் டெல் இட் இஸ் மோஸ்ட் ரெக்வயர்ட் பை இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஐம் நாட் டோல் யூ லைக் எஸ் யூ ஹேவ் டு டூ நோ அதர் வே அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல. பட் ஐ கேவ் யூ கிளியர் இன்ஃபர்மேஷன் ஆன் தி ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட். உங்களுக்கு புரியணும், கரெக்ட்? ஸோ தட் இஸ் வை ஐ டோல்ட் யூ லைக் அ ஸ்டோரி. ஸோ 5 பில்லர் அப்ரோச் இஸ் அ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வேர் எவ்ரி இண்டஸ்ட்ரி ரெக்வயர்ட். அப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும். இட் இஸ் எக்ஸ்போஸ் யுவர் திங்ஸ் அண்ட் யூ வில் ஹேவ் அ பெஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல் இன் தி கம்பெனி. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் அ ஸ்டோரி டெல்லிங். ஸோ இதை வந்து எங்க வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். வைல் வி டாக்கிங், டெடெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, ரைட்? டெடெக்ஸ்ல யூஸ் பண்றாங்க, ஒரு பிஸ்னஸ் கஸ்டமர் கூட யூஸ் பண்றாங்க, ஒரு டெக்னீஷியன் ஒரு இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு கார் சர்வீஸ் பண்ண கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் போச்சு சார் அப்படின்னு சொல்றது முன்னாடி இருந்த கஸ்டமர்ஸ். ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பீப்புள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியிருப்பீங்க, டிராவல் பண்ணும்போது ஹீட் வந்து லைட்டா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், ஹீட் வரும், பைப் இதனால வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகும்னு பயப்பட வேணாம் சார், we can solve it out. So it changed the mindset of people when you use a storytelling. So that is why the storytelling is very famous and
every business people using this storytelling as of now. ஸோ உங்களையும் நான் ஸ்டோரியா சொல்ல வைக்கிறேன், பட் தி ஸ்டோரி இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்கில் என்கிட்ட இருக்கு. ஓகே, நான் இந்த ஸ்டூடெண்ட், நான் இவ்வளோ ப்ரொஃபைல் வச்சிருக்கேன், இந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கு, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு நான் கம்பெனியை லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் ஐ வில் பி எ குட் கேண்டிடேட் ஆர் அ குட் எம்ப்ளாயி ஃபார் யுவர் கம்பெனி அப்படிங்கிறத ஸ்டோரி டெல்லிங்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வை ஐம் ஜஸ்ட் சேயிங் யூ as a storytelling here. So this guy who's good in storytelling and mapping the storytelling concept is in all his lectures. So that is why he mentioned as a storytelling. Yes, it is one of the professional skills, right? Which is an industry expects lot and lot from the people. ஏன்னா நீங்க நாளைக்கு கிளைண்ட்ஸை பார்க்கலாம். Is it clear, Krishna Prasant, what is storytelling? அதாவது சிம்பிளா, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா லைக் ஏன்டா லேட்டு சார், பஸ் லேட் ஆயிடுச்சு, லேட்டு, அவ்வளோதான், அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிடும். பட் யூ ஹேவ் டு டெல் தட் வாட் இஸ் த திங் டன் பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் இஸ் வை த ரீசன். ஸோ ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷனுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ஸ்டோரி கம்ஸ். இது பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இருக்கும், பிஸ்னஸ்ல இருக்கும். யூ மே திங்க் லைக் வென் iPhone, Apple, somebody name us, I forget his name. Apple iPhone இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டோரி டெல்லிங்ல தான் சொல்லியிருப்பாரு. நீங்க ஜஸ்ட் நான் அந்த லிங்கை வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஆர் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒர்த். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இந்த ஸ்டோரி டெல்லிங் முன்னாடி எப்படின்னு சொல்லுவோம்னா இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம், ரைட்? புரியுற மாதிரி சொல்லணும். தட்ஸ் இட். All right, what is the actual purpose of video resume, even though we submit a resume with full details on it? So video resume is an emotional component. So resume வந்து எப்படி இருக்கும்னா பேப்பரா இருக்கும், ரைட்? உங்ககிட்ட ஒரு படத்தோட ஸ்டோரி கொடுக்கறக்கும், ஸ்கிரிப்டை கொடுத்து 3 மணி நேரம் படிங்கன்னு சொல்றக்கும், அந்த ஸ்கிரிப்டை எடுத்து ஒரு ஃபிலிமா வாழ்ந்திருப்பாங்க, அவங்க பேசுறது, உச்சரிப்பு, ஸ்டைல்ல வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுல நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா வீடியோ ரெஸ்யூமே தான், வீடியோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின் லைக்ஸ் த வீடியோ தேன் தி பேப்பர். ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங், ஐ மீன் தி வீடியோ ரெஸ்யூமே எதுக்காகன்னா உங்களை லிங்க்டின் மார்க்கெட்டிங்க்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை. ஓகே, யூ கேன் பி ஷோகாஸ் யுவர் வீடியோ ரெஸ்யூமே. ஐ மீன் வீடியோ ரெஸ்யூமே இஸ் அ கைண்ட் ஆஃப் டூல், ஐசிடி மாதிரி, இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் கம்யூனிகேட்டிவ் டெக்னாலஜி மாதிரி வச்சு அதை கொண்டு போய் நம்ம வேர்ல்டு வைடா அக்ராஸ் த குளோப் we can do it in a LinkedIn. Any company from a US can contact you. Hey, you have the skill which is I required. Can you please apply to my company for a job? So that's how you will get a global networking when you have a video resume. That should not be kept in your pocket. Sorry, the video resume has to go to the media, public, professional social media. It is not required to be in the Instagram or a Facebook or something, not for the likes or something, right? So it has to go across the professional media, because nowadays, you know, a lot of company from the across the globe, they are asking the video resume instead of a resume. ஏன்னா நீங்க ரெஸ்யூமேல குட் கம்யூனிகேஷன், ஐம் குட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு போட்டிருப்பீங்க, பட் அது உண்மையா பொய்யான்னு உங்க வீடியோ ரெஸ்யூமேல பார்த்தாலே தெரிஞ்சிடும், கரெக்ட்? ஸோ தட்ஸ் அ திங் விச் வி ஆர் ட்ரைங் டு டூ. To solution, am I right? Not only to our institution, it is a worldwide thought process, Krishna Prasad. ஸோ நீங்க எங்க வேணாலும் பாருங்க, லிங்க்டின்ல ஸ்டோரி டெல்லர்னு கொடுத்து பாருங்க, பிசினஸ் ஸ்டோரி டெல்லிங், ஸ்டோரி டெல்லர், த ஏர்னிங் lot of money through story telling concepts. That's, don't think it is only applicable to design thinking and empathizing. It's a worldwide required professional skills that everyone should have, right? ஓகே, வேற யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்மளோட ரெஸ்யூமே எவ்வளவு சப்மிட் ஆயிருக்கணும், எல்லாமே முடிச்சிருக்கணும், கரெக்ட்? நம்ம ரெஸ்யூமேவே முடிக்கல. நம்மளுக்கு எவ்வளவு ரெஸ்யூமே வந்துச்சுன்னா ஒரு 30 to 40 ரெஸ்யூமேஸ் தான் வந்திருந்து. There is a question from Pratipa. If you have all information about us and also popular activities, how to arrange the topics from top to bottom in resume and also in video resume? Exactly. So last class வந்து நான் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லியிருந்தேன்.
ரெஸ்யூமேக்கும் வீடியோ ரெஸ்யூமேக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரெஸ்யூமே ஷுட் ஹாவ் ஆல் யோர் டீடைல், ரைட்? நீங்க சிவி, கரிக்குலம் விட்டே அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, ரெஸ்யூமேனாலும் சரி, ரெஸ்யூமே வில் ஹாவ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. மை அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், நான் இது மாதிரி 10th முடிச்சேன், 12th முடிச்சேன், சிஜிபி இவ்வளோ இருக்கு, இவ்வளோ சர்டிஃபிகேஷன் பண்ணேன், இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ லீட்ஸ் இருந்திருக்கேன், ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் வில் பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வில் பி present in your resume, correct? But where in the video resume, these statistical data should not be there. Your skills, that is why I'm naming it as a technical video resume. நான் நார்மல் வீடியோ ரெஸ்யூமேன்னு இதை சொல்றது இல்லை. I'm just spelling it as டெக்னிக்கல் வீடியோ ரெஸ்யூமே. இங்க வந்து உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸும் எப்படி உங்க கம்பெனிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் வீடியோ ரெஸ்யூமே. ஓகே, உங்களோட நேமை சொல்லுவீங்க, ரைட்? I've given a structure also. இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, ஹாய் உங்களோட நேமு, ஓகே, ஹாய் ஐம் ஈஷா அப்படிங்கிற மாதிரி உங்க நேம் இருக்கும். அண்ட் ஐ எம் டூயிங் மை அண்டர் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அட் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆர் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதுதான் உங்க ஷார்ட் பிரீஃப். நான் வந்து 10th 10%, 10th 100 கோல்டு மெடலு, ஓகே, அது எல்லாம் வந்து நீங்க வீடியோ ரெஸ்யூமேல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த வீடியோ ரெஸ்யூமேவை நம்ம கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குற மாதிரி, மணப்பெண் தேடுற மாதிரி, மணமகன் தேடுற மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் டேட்டா அதில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த பேசிக் பிரீஃபை வீடியோ ரெஸ்யூமேல கொடுத்துருவீங்க. தென் ஒய் ஆர் யூ பேஷனேட் அபவுட்? பேஷனேட் அபவுட்னா, என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கு, நான் இதுல இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், இதுல இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால நான் டெஃபினட்டா ஐ வில் பி சூட் டு யுவர் கம்பெனி ஃபார் யுவர் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு கம்பெனி நேமை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. பட் வேர் வித் தி ஸ்கில்ஸ் I can constantly improve the working environment and also do an innovation to a company அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியா எண்டிங் நோட் தேங்க்யூன்னு கொடுக்கும். ஸோ ஒய் ஆர் யூ பேஷனேட் அபவுட்ங்கிறதுல தான் மேட்டர் ஆஃப் கன்சர்னே இருக்கு. ஸோ உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் ஆஃப் லேர்னிங்கையும் நீங்க அங்கே சொல்லணும். நான் வந்து இத்தனை சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் சர்டிஃபைட் இன் தி ஏரியா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் and I did the projects on the artificial intelligence to the company and to the market and to the society. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து நான் நிறைய வச்சிருக்கேன். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கு. அது போக ஐம் பிஸ்னஸ் ஸ்டோரி டெல்லர், ஐ ஹாவ் அ ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். ஸோ இதைத்தான் டச் பண்ணி நீங்க கொடுக்க வேண்டியது வீடியோ ரெஸ்யூமே, ரைட்? ஸோ ரெஸ்யூம் மாதிரியே வீடியோ ரெஸ்யூமே கொண்டு வந்து, டெக்னிக்கல் வீடியோ ரெஸ்யூமே கொண்டு வந்துடாதீங்க. வேர் தி technical video resume should contain a short brief about you without your 10th 12th and everything, and you have to give it your technical part as a sound in the video resume. First எடுத்துன்னா உங்களால வீடியோ ரெஸ்யூமே பண்ண முடியாது. You have to write a script before you doing it. நான் வந்து இதை இப்படி சொன்னா நல்லா இருக்குமா, இல்ல இது இப்படி சொன்னா, இதுக்குமே நீங்க ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் என்னன்னா, நான் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ எப்படி சொல்றதுன்னா, alternative energy is one of the most important requirement by every one of us for reducing the global warming. Yes, I'm Isha. I'm expert in the alternative fuel of fuel cell. I did a lot of research on this fuel cell, and I did a lot of mini projects, and which is really worth and working in the R&D. And we also do a product to the people of this, and they're using it perfectly fine. So I am such a skill, and definitely I can utilize my skill to the company towards a best sales and a product. ஸோ இந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும் ஒரு ஸ்டோரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுங்க. ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒரு ஒரு படத்துல ஒரு ஹிட் ஆகிற படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நாள்ல ரெடி ஆனது கிடையாது. இட் டுக் லாங் டைம் டு மேக் இட் அவுட், ரைட்? ஸோ நான் அதை தான் அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை ஒரு 4 தடவை பார்க்காம சொல்லுங்க. பார்த்து சொன்னீங்கன்னா உங்க வேர்டோட ஃபாஸ்ட் அதிகமாயிரும். பிகாஸ் நிறைய பேர் பிட் அடிக்கும் போது வைவால கொஸ்டின் கேட்போம்,
சார் எனக்கு ஃப்ரண்ட் கேமரா ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு படிச்சிருவாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் பார்த்தா சொல்றான்னு. ரைட். ஸோ அது வந்து ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சீங்கன்னா உங்க ஐபால் மூமெண்ட் காமிச்சு கொடுத்துரும். ஓகே, சின்ஸ் ஐம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் வீடியோ ஷூட்டிங். ஸோ ஐபால் மூமெண்ட் தெரியக்கூடாதுன்னா நீங்க ஸ்கிரிப்டை வந்து உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கணும். ரைட். அது உங்க ஆழ்ந்து வந்த ஸ்கிரிப்டா இருந்ததுன்னா உங்க மனசுல இருக்கும். நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதி நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் டிசமினேட் இட் வெரி ஈஸிலி. கேமராவை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபியர் இருந்ததுன்னா கேமராவை லைட்டா டில்ட் பண்ணிக்கணும். நிறைய இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கேமரா பார்த்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் ஷேப் தள்ளி இந்த பக்கம் பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். கேமரா பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உட்கார வச்சிருங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல குட்டி குழந்தைகளா இருக்கும்ல, நீங்க பேசுற இங்கிலீஷ் லாங்குவேஜ் புரியாம இருக்கிற குழந்தைகளை உட்கார வச்சிருங்க. அப்பதான் நீங்க என்ன பேசினாலும் அது தெரியாது. ஸோ நீ நாட் டு வரி ஆன் இட். ரைட். Okay. Yes, Krishna Prasad. This is one which I really want to share through everyone. Right. So here I took already an example to discuss with you. Okay. So இங்க பாத்தீங்கன்னா சில fonts இருக்கு. Correct. There are few fonts. I'm just showcasing a few font which I found. These are all things in the resume assignments which you guys have submitted. So இதுல நிறைய fonts இருக்கு. Correct. எந்த font பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கு? Can you please at least tell me in a message or via mic? Say 3, 4, 5, 6, 7 font இருக்கு. Anyone can tell. It is not only to Krishna Prashant. To all the member who is listening can tell me the name of a font which I'm showing here. For example, if sunrise is looking good, you can tell sunrise. Third one, it's a birds of paradise. Okay. I request every one of you say Times New Roman is looks good from Hari. The Madhavan is saying 6, 1, 2, 3, 4, 5, 6 Times New Roman. Subramanian says Gill Sans. Pratipay saying Times New Roman. Jeffrey saying 4. Gill Sans irukungringa. And Raghavi saying my chat box is loading with the messages. Raghavi saying 6, 1, 2, 3, 4, 5, 6. It's a Times New Roman. And Gill's Rachel is saying Gill Sans. Black letter. What is that black letter? Okay, that last one. And 5, 4 ஜெஃப்ரேக்கு எல்லா 7மே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. Okay. Swati saying Times New Roman. Pranish saying last one. Okay. The Times New Roman is globally used font for official one. You're perfect, Shivashankar. There is no doubt in it. Okay. Okay. So there are few fonts which universally, just hold for a minute, there is a noise. Okay, let me back. Okay. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நீங்க இப்ப நிறைய ஃபாண்ட், நிறைய பேர் வந்து ஃபாண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ரைட். இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் பிடிக்க கூடாது. ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். இட் ஷுட் நாட் லுக் impressive to your eyes alone, because your resume is not for you. Your resume is meant for the HR who is working in the company. அவங்களுக்கு பிடிக்கணும். கரெக்ட். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒன் பிளாக் லெட்டருங்கிற ஒரு ஃபாண்ட் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு அது பிடிக்கல. கரெக்ட். அதே மாதிரி அதை படிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கே பிளாக் லெட்டர்னு எங்கடா இருக்குன்னு சம்திங் லிட்டில் பிட் இரிட்டேஷன் இன் மை ஐ ஆன் ரீடிங் தி லெட்டர்ஸ் வயா திஸ் ஃபாண்ட். ஓகே. பட் இதுல கிளியரா புரியக்கூடிய ஃபாண்ட் விச் இஸ் யூனிவர்சலி லுக்ஸ் டீசன்ட். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கு. பட் ஆல்சோ டைம்ஸ் நியூ ரோமன் இஸ் லிட்டில் பிட் ஓல்ட். ரொம்ப வருஷமாவே அதை பண்ணிட்டு இருக்காங்க. கில் சான்ஸ் லுக்ஸ் டீசன்ட். அண்ட் ஜுபிலாட் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபாண்ட் சைஸ் குறையும் போது டோட்டலா டவுன் ஆயிரும். பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ கேஷுவல் ஃபாண்ட், இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்.
And Century Gothic is also comes under a casual font, and Sunrise is obviously இன்னும் சிம்பிளா சொல்றேங்க. பெரிய பெரிய டிசைன்ஸ், ஓகே, பெரிய பெரிய கம்பெனியோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா இருக்கும், கண்ணுக்கு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இதே வந்து எஸ் வி கேன் டேக் அ சர்டன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈவன் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, சிஎஸ்சி, ஐடி இது ஒரு குரூப், ட்ரிபிள்இசி இவங்கெல்லாம் ஒரு குரூப், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கு, சிவில் இதெல்லாம் ஒரு குரூப். ஸோ இவங்க ஏதாவது ஈவென்ட் நடத்துனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நான் படிக்கும்போது இருந்த கதையை சொல்றேங்க, உங்களை சொல்லல. ஓகே, மெக்கானிக்கல் வந்து மண்டையோட்டில் கம்பி குத்துன மாதிரி, கத்திய குத்துன மாதிரி ஒரு போஸ்டர் போடுவாங்க. கரெக்ட், கீர் வீல்ல பைக் எடுத்து அப்படியே ட்ரோல் பண்ற மாதிரி, வீலிங் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போடுவாங்க, அப்படியே ஒரு ஃபேஸ்ல ரத்தம் ஒழுகிற மாதிரி போடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஏஜ் ஆஃப் கைஸ் அண்ட் தி மெச்சூரிட்டி ஆஃப் கைஸ் ஆர் ரெக்வயர்ட். சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இந்த மாதிரி வரைகிறது, சின்ன சின்ன குட்டி குட்டி அனிமேஷன் பிக்சர்ஸ் இதெல்லாம் போஸ்டர்ல போடுவாங்க. ட்ரிபிள்இ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியர் வீலு, லைக் ரெசிஸ்டர், காம்பனண்ட், டயக்ராம்ஸ் இந்த மாதிரி பர்செப்ஷன்ல வருவாங்க. பட் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டிசைன் பிடிக்கணும்னா அந்த டிசைனை ஆழ்ந்து தான் பண்ணணும். ஓகே, வி கேன் யூஸ் கேம்பிரியா, யூ கேன் யூஸ் டைம்ஸ் நியூ ரோமன், யூ கேன் யூஸ் கில் சான்ஸ், யூ கேன் யூஸ் சான்ஸ் செரிஃப். ஓகே, there are certain professional fonts which are available, you have to use such font. See here, we have been very clear on the size. Look at here, என்னோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சைஸ் வச்சிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வர்ற கான்டென்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபாண்ட் டைம்ஸ் நியூ ரோமன் ஆர் கேலிபிரி ஆர் கேம்பிரியா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு நோ தி ஃபாண்ட் எக்ஸாக்ட்லி, ஈவன் ஐ கேன் ஷோ யூ தி ஃபாண்ட். ஃபாண்ட் இஸ் டைம்ஸ் நியூ ரோமன். ஓகே, டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும், இந்த இடத்துல என்ன சைஸ் இருக்கோ, ரைட். ஸோ இந்த இடத்துல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் கம்ப்ளீட்டா ரெஸ்யூமேல இருக்கும். இங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே சைஸ் தான் இருக்கும், இங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதே சைஸ் தான் இருக்கும். ஓகே, ஒரு புக்ஸை எடுத்து பார்த்தா எப்படி ஒரு புக் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ப்ரொஃபஷனலா இருக்கும். கரெக்ட். ஸோ நீங்க யூஸ் பண்றது டைம்ஸ் நியூ ரோமன், கேம்பிரியா, கேலிபரி, இதுல எது வேணாலும் கில் சான்ஸ், இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணீங்க, சான்ஸ் செரிஃப். பட் which should be visible to everyone eyes to read, pleasant to read. Okay, அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகக்கூடாது, they should have a pleasant look and also easy to read your resume. So that is why font plays a vital role. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் ஃபாண்ட்டை போல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், டிசைன் திங்கிங் இதுல வந்து நான் ஃபாண்ட்டை போல்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னா அவங்களோட அட்டென்ஷன் வந்து வெளியே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்யூம் எடுத்து பார்த்த உடனே அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா போல்டா இருந்ததுன்னா, ஓ சம்திங், ஓ ஹி ஹேவிங் தி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த இம்ப்ரெசிவா படம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் ஒரு போல்ட்னஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் சைஸை வேரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். பட் தி ரெஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் சைஸ் வில் லுக் சேம் ஆன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ், ரைட். ஆல் ரைட், இன்னொன்று வர்றாங்க. ஸோ இந்த இடத்துல நேமை நான் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் வசந்தன், நேம் இஸ் அ லிட்டில் பிட் போல்டர் இன் சைஸ். எதுக்குன்னா வசந்தன் தான் யூனிக் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா விச் இஸ் வெரி கிளியர், அண்ட் அந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா டீசென்டான ஸ்பேஸ் இருக்கும். கண்ணுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி அலைன்மெண்ட்ல இருக்கு, பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கும், ரைட். ஆல் தான் இது பையன் அந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இப்படி எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணலங்க. வி ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன், வி ஆஸ்க்ட் ஹிம் டு டூ, இதை கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணு, ஒரே சைஸ் பண்ணு, எல்லாத்தையும் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இவன் இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ போட்டிருந்தான், எப்படி தெரியுமா இருந்திருக்கும், தலைக்கு எண்ணெய் தொடச்சு, தலைக்கு சீப் போட்டு சீவி பார்க்கறக்கே ஒரு இதா இருந்தான். ஓகே, ஸோ ஈவன் ஐ கேன் ஷோ ஹியர். ஐ டோன்ட் ஹோப் திஸ் போட்டோ இஸ் அ குட் ஒன், பட் இதை நான் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணும்போது இந்த போட்டோ குட் ஆயிடுச்சு. ஹி கேவ் தி பிக்சர் லைக் திஸ், உங்களால பார்க்க முடியுதுல்ல, ஷர்ட்டு, ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு, இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு, கரெக்ட் இந்த மாதிரி தான் கொடுத்தான். நான் வந்து அதை எப்படி வச்சு பார்த்தா அழகா இருக்குன்னு முடிவு பண்ணேன். ஸோ ஐ தாட் வென் ஐ பிளேஸ் தி வெரி க்ளோஸ் அப் போட்டோ ஆஃப் ஹிம், ஹி லுக்ஸ் குட். ஸோ இந்த அளவுக்கு ஃபேஸை வைக்கும் போது ஃபேஸ் மட்டும் தெரியுது அப்படின்னு போட்டோ ஃபிக்ஸ் பண்ணேன். கரெக்ட்.
ஸோ உங்க ரெஸ்யூமேல நீங்க போட்டோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணியிருக்கிறீங்க. பட் எனக்கு சிரிப்பும் வருது, இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச போட்டோவை எல்லாம் அங்க போடக்கூடாது. ஓகே, ஸோ ஐம் நாட் பாயிண்டிங் எ மிஸ்டேக், ஐம் ஜஸ்ட் கரெக்டிங் இட். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ரீசன்ட் போட்டோகிராஃப் விச் இஸ் வெரி கிளியர் சன்லைட்ல எடுத்த மாதிரி ஒரு போட்டோகிராஃப் பேஸ்ட் பண்ணுங்க. பார்க்கறக்கே நீங்க ஆல்ரெடி அழகுதான், இருந்தாலும் பார்க்கறதுக்கு இன்னும் அழகா காமிக்கிறதுக்கு தட் வி ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் தி பெஸ்ட் பிக்சர், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா கண்டதெல்லாம் கொடுக்கலாங்க. பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டேன். நீங்க வந்து பிடெக் ஐடி, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். காலேஜ் இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கேயும் ஒரு செல்ஃப் ட்ரிவன் ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்டோரி டெல்லர்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் அங்கே ஏதாவது டேக்லைன் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இங்க மேல், இங்க டேட் ஆஃப் பர்த், இப்பெல்லாம் பாதி பேர்த்த பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது இல்லை, மேலா ஃபீமேலா. ஹேர் கட்ஸ் எல்லாருமே யூனிவர்சலா குளோபல் ஆயிடுச்சு. ஸோ ஹி ஹவ் மென்ஷன் இட் அண்ட் ஆல்சோ ஹி மென்ஷன் இஸ் ஏஜ் கேர். ஸோ அட்ரஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். இவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், ஒரு வியை மட்டும் கேப்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹி ஜஸ்ட் மேட் வி எஸ் அ கேப்ஸ். ஸோ அந்த ஃபார்மேட்டிங் கூட நீங்க கரெக்டா பண்ணிக்கலாம். நாட் டு பி பிளேஸ்ட் அஸ் அ விஎஸ், வியை வந்து கரெக்டா வைக்கணும் இந்த இமெயில்ல. ஆல்ரைட், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கான். எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது. ஹிஸ் இமெயில் ஐடி இஸ் கெட்டிங் மிஸ்ட். ஓகே, ஹிஸ் இமெயில் ஐடி இஸ் கெட்டிங் மிஸ்ட். நோ ப்ராப்ளம், ஈவன் யூ கேன் ஆட் யுவர் இமெயில் ஐடி. பட் அந்த இமெயில் ஐடி போன தடவை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதாவது உச்சகட்ட கடுப்பு நிலைக்கு போறது என்னன்னு சொல்றேன் கேட்டு. அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது, பட் நம்மளையவே வந்து உச்சக்கட்ட கடுப்பு கொண்டு போயிடுறாங்க. எப்படின்னு கேட்டா, என்னோட இமெயில் ஐடி என்னடா அப்படின்னு கேட்டா, ஜுஜ்லிபா தினேஷ் 143@gmail.com அப்படின்னு சொல்றாங்க. I do not know how dare you can use this email ID for your interview or a kind of exposing to other. யாராவது உன்னோட இமெயில் ஐடி என்னன்னு கேட்டா ஜுஜ்லிபா தினேஷ் 143@gmail.com சொல்ல முடியுமா? ரைட், தட் இஸ் ஹவ். அது அவனை தப்பு சொல்லங்க, அவன் கூட இருக்கிறவன் அவனுக்கு அவ்வளவுதான் சொல்லி இருக்கான். மைட் பி டீச்சர், மைட் பி ஹிஸ் ஃப்ரெண்ட், மைட் பி ஹிஸ் ரிலேட்டிவ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஒரு இமெயில் ஐடி கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வைங்க அப்படிங்கிறது தான் ஐம் ட்ரைங் டு சே ஹியர். ஓகே, ரோஸ்மேரி 242, அப்புறம் டேர் டெவில் 143, இதெல்லாம் நிறைய நான் கிளாஸ்ல, ஆன்லைன் கிளாஸ்ல நடக்கும்போது பாக்குறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா என்னமோ டெவில், கெபி டெவில்னு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன், இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா லேப் அடுத்த வருஷம் எழுத வச்சிருன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டேன். I asked him to rename it. I cannot expose in front of external. So likewise, your professionalism வாழணும் ப்ரொஃபஷனலா. அப்போ உங்க இமெயில் ஐடியும் கூட ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும். கரெக்ட்? So try to have a professional ID when someone communicates you for an interview or somewhere you displaying it. So ஜுஜ்லிபா தினேஷை மறந்துடாதீங்க. அவனை இப்போ நான் திட்டிட்டு தான் இருப்பான், டே இனிமேல் இந்த இமெயில் ஐடி வச்சுட்டு வந்தேன்னா கொன்றுவேன்னு சொல்லியிருக்கேன். That is how I'm trying to communicate on Dinesh. Okay, you know, he have passed out it with the same ID. Pass out ஆயிட்டான் சேம் ஐடியை வச்சு, வேற வழியே இல்லைங்க. பட் ஐ நோ யூ கைஸ் ஆர் நாட் லைக் தட், ரைட்? அண்ட் ஐ ஹோப் யூ வில் நாட் கீப் சச் ஒன் திங். எப்படி சொல்றதுன்னா, நிறைய இருக்குங்க, நிறைய சாம்பிள்ஸ் இருக்கு. அது மாதிரி எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக பண்றேன். ஓகே, அண்ட் மொபைல் நம்பர் யூ கேன் கீப் வித் a con code. ரைட், நெக்ஸ்ட் ஐம் கம்மிங் இன் டு தி லிங்க்டின் ஐடி. ஸோ இந்த இடத்துல லிங்க்டின் ஐடி போட்டிருக்கீங்க. இவனுமே, இந்த ஸ்டூடெண்ட்டுமே இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, லிங்க்டின் ப்ரொஃபைல்ல இருக்கிற ஐடியை எடுத்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கான். எங்க பேஸ்ட் பண்ணியிருக்கான்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் டேக்கிங் மை லிங்க்டின் ஐடி. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த லிங்க்டின் ஐடியில நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல உங்க போட்டோக்கு கீழே உங்க நேம் இருக்கும். ஓகே, உங்க போட்டோக்கு கீழே நேம் இருக்கும். இந்த நேமை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். தட் வில் டேக் யூ டு தி யுவர் ப்ரொஃபைல் பேஜ். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் பேஜ் வந்துடும். ஆல்ரைட், ஸோ இங்க ப்ரொஃபைல் பேஜ்ல இந்த இடத்துல இருக்கும் டேப்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் திங்ஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருந்திருக்கும்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். linkedin.com வசந்த் K 07497B18 வந்திருக்கும். ஓகே,
But whereas I do not have such a thing. Can you notice it? I just customized it. நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஏத்த மாதிரி. Even if you like, even if you wish, I'll just zoom it to see for you. Yes, here. Okay, even I zoom it, that tab is looking on the same size. Right? இப்போ நான் வந்து எப்படி இந்த கஸ்டமைஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா I'll teach you how to customize it. Okay? ஸோ இப்படி வந்துடும். பட் இன்னும் கஸ்டமைஸ் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் பப்ளிக் ப்ரொஃபைல் அண்ட் யூஆர்எல்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, யூ ஹேவ் டு கிளிக் எடிட் பப்ளிக் ப்ரொஃபைல் அண்ட் யூஆர்எல். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஸ்கிரீன் வரும். Just give me a second. Yes. Yes. Can you notice it? இந்த இடத்துல நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதே தான் எனக்கும் வந்துச்சு. பட் ஐ ஹவ் கஸ்டமைஸ்ட் இட் ஷார்ட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் அப்படின்னா ஏஆர்ஜேஎன் வைக்கலாம், இல்லை ஏஆர்ஜேயூஎன் வைக்கலாம். அப்படி அர்ஜுன்கிற ப்ரொஃபைல் அவைலபிள் இல்லைன்னா யூ கேன் கீப் யர் இனிஷியல் as ஃபர்ஸ்ட் ஆர் இனிஷியல் as செகண்ட், பட் விச் ஷுட் லுக்ஸ் குட். இப்போ அருண்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏங்கிற இனிஷியல் இருந்ததுன்னு வைங்க. ஸோ அவன் வந்து அந்த அருண் வந்து கண்டிப்பா இனிஷியலை அருணுக்கு முன்னாடி தான் போடணும். ஏன்னா ஏங்கிற இனிஷியலை பின்னாடி போட்டான்னா அருணான்னு ஆயிரும். ஸோ கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு எந்த இடத்துல இனிஷியல் போடலாமா இல்லை ஏதாவது கொடுக்கலாமான்னு யோசிச்சு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ வேர் யூ கேன் டூ தி கஸ்டமைசேஷன் ஆஃப் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல் ஹியர். ரைட்? ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சிருச்சுல, மாத்திட்டு then you can save it. Then if you go back and see, then your profile will be look like linkedin.com/in/customized name. ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெரிய பேர்லாம் வைக்காதீங்க. ஸோ அப்பதான் இந்த இடத்துல கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். Alright? Is it clear why I asked you to customize it? So which it looks better and things. On some more message. என்னடா ஆச்சு? நிறைய மெசேஜ் வந்திருக்கு. No. Alright. Alright, I'm coming back to the content part. Right? ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களால வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, பட் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட். மை கொஸ்டின் டு யூ கிருஷ்ண பிரசாந்த், if you are interested in space science and rocket engineering, then why did you prefer computer background? If I put something from those topics, will it backfire me? No, absolutely no. Where you can highlight it, even though I'm a computer science student, I have these multiple skills with meங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். தப்பெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல நிறைய கத்துக்கிறது தப்பே கிடையாது. ரைட்? ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்ல நீங்க எந்தெந்த இடத்துல கஷ்டப்படுவீங்கிறத ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும் உங்களால. இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எலெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூ ஆடட் கோர்சஸ்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்பெஷல் எலெக்டிவ், இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ், இதெல்லாம் என்னன்னா நீங்க எலெக்டிவ்ஸை படிச்சிருந்தாலும் போட்டுக்கலாம். எலெக்டிவ்னா எல்லா எலெக்டிவும் போட்டுறாதீங்க. விச் இஸ் குட் ரியலி அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ரெக்வயர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றோம், ஐஓடி அப்படின்னு சொல்றோம், 3D பிரிண்டிங்கிற பேப்பர். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான எலெக்டிவ் பேப்பர் விச் கம்ஸ் அண்டர் யுவர் கரிக்குலம் கேன் பி மென்ஷன் ஹியர். ஓகே, அண்ட் யூனிக் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எலெக்டிவ் வந்திருக்காது பிகாஸ் யூ ஆர் இன் தேர்ட் இயர். ஐ திங்க் ஐ யூ இன் தி கரியர் கோர்ஸ். ஆல்ரைட், நீங்க யூனிக்கான எலெக்டிவ் கோர்ஸ் இருந்தாலும் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எலெக்டிவ் வந்துட்டே தான் இருக்குமே பிகாஸ் யூஆர் அன் அட்டானமஸ் பேட்ச். நீங்க ஐஓடி, டெக்னாலஜி, டூல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய உங்க கரிக்குலம்ல வந்திருக்கும் பிகாஸ் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் யுவர் கரிக்குலம்ஸ். ஸோ அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வேல்யூ ஆடட் கோர்ஸ்ன்னு சொல்றோம். முன்னாடி என்ன பண்ணுவோம்னா வி கெட் அ சர்டிஃபிகேஷன். ரைட்? வெளியில போய் சர்டிஃபிகேட் பண்ணுவோம், இல்லை உள்ள வந்து ட்ரைனர்ஸை கூப்பிட்டு வந்து வி வில் கெட் அ சர்டிஃபிகேஷன் லைக் சிஸ்கோ, லைக் ஆட்டோகேட், எலக்ட்ரானிக் கேட், ப்ரோட்டியஸ்.
டிங்கேட், ரைட்? இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்குவோம். அதையும் கூட இங்க நீங்க மென்ஷன் பண்ணலாம், ரைட்? பட் இந்த கை வந்து சார் என்கிட்ட எதுவுமே இல்லை சார், ஓகே, ஆனா ஒரு 2-3 இது மட்டும் 1-2 தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு 2 சொன்னான். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ சர்டிபிகேட்ஸ் ஆர் வெரி ஈஸி இன் ஆன்லைன். ஓகே, யூ ஹேவ் லாட் ஆஃப் udemy கோர்சஸ், யூ ஹேவ் லாட் ஆஃப் டிசிஎஸ் அயான், நான் ஷேர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக். டிசிஎஸ் அயானோட கோர்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் நீங்க சர்டிபிகேட் வாங்கி இங்க நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நத்திங், யூ கேன் ஃபில் அவுட் ஆஸ் ஆஃப் நவ். இப்போதைக்கு நீங்க இந்த udemy இதுல இருக்கிற குட்டி குட்டி கோர்ஸோடது, ஒரு 2 week கோர்ஸ், ஒரு 3 week கோர்ஸ் விச் இஸ் ஃப்ரீ கோர்ஸ் வேர் யூ கேன் ஹைலைட் ஹியர், அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்? உங்களுக்கு இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிரும். அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ நோ நீட் டு டூ ஆல் ஏ 10th எல்லா இடத்துலயும் வர வேணாம். ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா யூஜி 12th 10th வேணா 10th போட்டுங்க, இல்லாட்டி வேணாம். பட் ரியலி கம்பெனி சம் ஆர்கனைசேஷன் வில் எக்ஸ்பெக்ட் 10th ஆல்சோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிஸ்டன்சி பார்ப்பாங்க. நீங்க கன்சிஸ்டன்சியா எல்லாத்துலயுமே 60+ above இருக்கீங்களா, 70 above இருக்கிறீங்களான்னு செக் பண்றதுக்காக தே ஆஸ்க் இட். ஸோ வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க ரெஸ்யூம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் ரிமூவ் தி 10th ஒன். 12th நிறுத்திக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன். பட் இங்கேயும் பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா BE/எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் /1923 till 3rd செமஸ்டர் இந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பண்ண ரெஸ்யூமே 3rd செமஸ்டர். ஓகே, can we customize this LinkedIn link on mobile app? I have to check, Shivashankar. I'm not using much things on my smartphone because on the privacy policy of all things like smartphones will take, we do not read the privacy policy, we always accept. ஸோ செக் பண்ணி பார்க்கணும். நான் பார்த்துட்டு குரூப்ல ரிப்ளை கொடுக்குறேன் சிவசங்கர், கண்டிப்பா. ஓகே, லெட் மீ கம் டு தி ஒர்க் ஷாப் பார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பும் சர்டிஃபிகேஷன்ஸும் ஆன்லைன்ல எல்லாமே ஒன்றாயிடுச்சு. கரெக்ட்? கோர்ஸே ஒர்க் ஷாப்புங்கிறாங்க. சில காலேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஷாப் நடத்துது, ஃப்ரீ ஒர்க் ஷாப் நடத்துது, ஆன்லைன்ல அட்டன் பண்ணி ஒர்க் ஷாப் இங்கே கொடுத்துருவீங்க. அப்போ அந்த ஒர்க் ஷாப்போட நேம் என்ன, அந்த ஒர்க் ஷாப் எந்த பிளேஸ்ல நடந்துச்சு, யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க, ஆர்கனைஸ்ட். ஓகே, பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் தி பிளேஸ் வேர் யூ லேர்ன்ட். ஸோ வேர் யூ கேன் மென்ஷன் யுவர் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய காலேஜ் வந்து இந்த மாதிரி இதில் சர்டிஃபிகேஷன், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ மெம்பர்ஷிப், இது மாதிரி நிறைய வருது. ஆனா இப்போ ஒரு டவுட் இருக்கும், இருக்கிற ஸ்டூடெண்ட் போட்டுக்குவீங்க, இல்லாத ஸ்டூடெண்ட் என்ன சார் பண்றது அப்படின்னு இப்ப கேட்பீங்க. அதுக்காக அந்த இடத்த எம்டியா விட முடியாதுல்ல, டெலிட் பண்ண முடியாதுல்ல, யூ ஹேவ் டு செட் யுவர் டார்கெட். அப்ப என்ன பண்ணுன்னா டம்மியா ஒன்னு கிரியேட் பண்ணு. இப்போதைக்கு ஃபார் மேக்கிங் யுவர் ரெஸ்யூமே பியூட்டிஃபுல், அட்லீஸ்ட் கிரியேட் அ டம்மி. ஓகே, டம்மி ஒர்க் ஷாப். நிறைய டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செமினார் மாதிரி நடத்துனாங்க இந்த லாஸ்ட் 2 yearsல. பாத்தீங்கன்னா இதுக்கு ஜாயின் பண்ணுங்க 4 o'clock, இதுக்கு ஜாயின் பண்ணுங்க 4 o'clock, அட்டண்டன்ஸ் இஸ் மேண்டேட்டரி, அண்ட் கெஸ்ட் பர்சன், இண்டஸ்ட்ரி பர்சன், அப்ராட்ல இருந்து, ஃபாரின்ல இருந்து, யூஎஸ்ல இருந்து, கனடால இருந்து, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து, இதை எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணுங்கிற நான். ஓகே, டு தி ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாமே மிஸ் பண்ண வேண்டாம், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் யூ ரியலி டிட் இட். ஸோ அப்போ வந்து சர்டிஃபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இடம் இல்லை, எனக்கு என்ன போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்டும் கூட இதை வந்து அங்கே வந்து இங்கே ஃபில் பண்ணும். ஸோ வேர் யூ கேன் மென்ஷன் தி பிளேசஸ் SNSC, கோயம்புத்தூர், வேர் ஆல் ஆர் வெரி பிகர் எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், திடீர்னு பார்த்தா எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்தாங்க, நிறைய பேர் சிஸ்கோங்கிறாங்க, அங்க இங்க ஏகப்பட்டது பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த லிஸ்ட் இருக்கு. If you ask your department faculty, sir, can you please tell me the last 2 years webinar organized for us? அப்படின்னு கேட்டீங்கன்னா they will give you. இது யார்கிட்ட இருக்குன்னா IQAC கோஆர்டினேட்டர் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டை ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்ல வாங்கி உங்க கிளாஸ்க்கு ஷேர் பண்ணாலும் அதுல எல்லாம் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. அட்லீஸ்ட் அதையாவது இங்க கொண்டு வாங்குங்கிற, ஒண்ணுமே இல்லாம எம்டியா வர்றது. இந்த டெம்ப்ளேட்டையே எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, ரைட்? Every one of you use the same template where colors, designs, இது என்ன வேணாலும் மாத்திக்கங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் தி கண்டென்ட் மை அகாடமிக்ஸ்குள்ள கண்டிப்பா அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், கண்டிப்பா ஸ்பெஷல் எலக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூட் கோர்சஸ் இருக்கணும், ஒர்க் ஷாப் இருக்கணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கணும்.
இதுல நான் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிட்டனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கங்க, நத்திங் ராங், ரைட்? ஸோ உங்களுக்கு விஏசிக்கு இது கிடைச்சிருச்சா? நிறைய உடுமி கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ், டிசிஎஸ் அயான் ஃப்ரீ கோர்ஸ். காசு கொடுத்து எதுவும் நீங்க பண்ண வேண்டாம், ஃப்ரீயா பண்ணுங்க. காசு கொடுத்து நீங்க பண்ணாலும் இட்ஸ் யுவர் விஷ். ஆஸ் ஆஃப் நவ் டு மேக் யுவர் ரெஸ்யூமே just for a 1 hour duration can make your resume fit. ஸோ ஒர்க் ஷாப்புக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன், கரெக்ட்? அதையும் நீங்க எடுத்து அங்கிருந்து யூஸ் பண்ணிக்குவீங்க. இல்ல நீங்க ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எங்காவது அட்டன் பண்ணி சர்டிபிகேட் வாங்கினாலும் வாங்கி இதில் போட்டு, அது ஒர்க் ஷாப்ஸா இருக்கலாம், செமினாரா இருக்கலாம். ஓகே, நீங்க ஒர்க் ஷாப் ஸ்லாஷ் செமினார்ஸ் நீங்க யூஸ் பண்ணி அப்போ பார்த்துட்டீங்கன்னா லைக் செமினாரையும் கூட நீங்க இங்க கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பேப்பர் பிரசன்ட். இது வந்து பேப்பர் பிரசன்டேஷன் ஸ்லாஷ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்லாஷ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பேப்பர் பிரசன்டேஷனே நான் பண்ணல சார், ஓகே, அப்படி இல்லைன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இன்புட் தரேன். நீங்க ஏதோ ஒரு மினி ப்ராஜெக்டை உங்க ஃபேக்கல்டி முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. சிலபஸ்க்கா இருக்கலாம், இல்ல டிடி பூட் கேம்ப்க்கா இருக்கலாம், கரெக்ட்? டிடி பூட் கேம்ப் ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். அதை வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிற எங்க காலேஜ்ல போறதுனால என்ன சர்டிபிகேட் கேட்பாங்க, எனக்கு அது புரியுது. பட் இப்போதைக்கு உங்க இதுல வந்து நீங்க பண்ண ப்ராஜெக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து உங்க ப்ராஜெக்டையே மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணதுவே பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணு போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஐ எம் டெல்லிங் இஃப் யூ டு நாட் ஹேவ் யூர் கான்டென்ட், ஏன்னா அந்த இடத்த எம்டியா விட முடியாதுல்ல, கண்டிப்பா அது ஃபில் பண்ணணும். எந்த டேபையுமே எம்டியா விடக்கூடாது, இட் ஹாஸ் டு பி ஃபில்ட் அவுட், ரைட்? ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருந்துச்சு. நீங்க பண்ண மினி ப்ராஜெக்டையே காலேஜ்ல பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணதா போடுங்க. இனிமேல் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் இட், கரெக்ட்? ஓகே, ஸோ ஹேக்கத்தான் நான் ப்ராமிஸா சொல்றேங்க, இந்த ஸ்டூடெண்ட் ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகே, I'm just pushing him to participate in a hackathon. இந்த ரெஸ்யூமேக்கு அப்புறம் he participated in 3 hackathons. நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஹேக்கத்தான்ல இப்போதைக்கு நீங்க எதையோ ஒன்று கிரியேட் பண்ணுங்க, ஓகே? பட் அது தப்பு தான் நம்ம பண்றது. இதனாலதான் என்னன்னா நம்ம எஸ்சிடி டீம் வந்து ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் டீம் வந்து என்ன பண்ணுதுன்னா வீக்லி என்னென்ன கான்டெஸ்ட் நடக்குது, என்னென்ன ஹேக்கத்தான் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து ஒரு லிஸ்டா வாரம் அனுப்புறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ரிசீவிங் இட், ரைட்? நீங்களும் அதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் ஃப்ரீ ஹேக்கத்தான். நிறைய ஹேக்கத்தான்ஸ் வருது, நிறைய திங்ஸ் வருது, பார்ட்டிசிபேட். எத்தனை நாளைக்கு இப்படி அமைதியாவே இருக்க போறீங்க? பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். குளோபலா யூ ஹேவ் டு டாக், யூ ஹேவ் டு கம்யூனிகேட். எப்போ நீங்க நிறைய பீப்புளை மீட் பண்றீங்களோ, எப்போ நிறைய பேரை நீங்க யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் அன் இன்ஃபர்மேஷன், ஸோ தட் இஸ் த டைம் யூ ஆர் ரியலி க்ரோயிங், ரைட்? நானும் உங்களை மாதிரியே யாரு கூடயும் பேசாம பழகாம இருந்தேன்னா ஐ கேனாட் டெவலப் மை ப்ரொஃபஷனல் ஸ்கில். நான் ஒருத்தரை பார்த்து பழகுவேன், அவர் யூஸ் பண்ற ஒண்ணு ஒரு ஸ்கில் எனக்கு பிடிச்சிருக்கும், அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நான் அதை படிச்சிருப்பேன். நான் ஒருத்தங்க கூட பேசுவேன், அவங்க பேசும்போது நல்லா பேசியிருப்பாங்க, ஸோ அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஒருத்தர் ஹார்ட் ஒர்க்கரா இருப்பாரு, அவர் பண்ற ஹார்ட் ஒர்க்கை பண்ணிட்டு நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ யூ வில் கெட் இன்ஸ்பயர்ட் when you talk with lot of people and you meet lot of people and you see lot of people. So where hackathons provide you lot of opportunities to meet out all the people and how they're really doing. ஸோ எஸ்சிடி டீம் அனுப்பிட்டே இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இனி. ஸோ கண்டிப்பா இப்போதைக்கு டம்மியாவது ஒரு ஹேக்கத்தான் போடுங்க, பட் யூ மஸ்ட் அட்டெண்ட் அ ஹேக்கத்தான் அண்ட் யூ ஹேவ் டு delete. ஓகே, நம்ம இது அசைன்மெண்ட்டா நம்ம ஒரு கோர்ஸ் ஒர்க்காக தான் அதை வாங்குறோம், பட் உங்களோட உண்மையான ரெஸ்யூம்ல போய் இருக்கக்கூடாது. நெவர் எவர் லை இன் யுவர் ரெஸ்யூமே, இன் ரியல் ரெஸ்யூமே. பட் இப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடும் இஃப் யூ டு நாட் ஹேவ் அ கண்டென்ட். தட் இஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ டு கிரியேட் இட். அது எப்படின்னா பொய்ய பொருந்தமா சொல்லணும். நடக்காத ஹேக்கத்தான நடந்ததா சொல்லக்கூடாது. நடந்த ஹேக்கத்தான்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா உங்க ரெஸ்யூம்ல இப்போ இருக்கணும். பட் லேட்டா பார்ட் நீங்க ரெஸ்யூமேல ஹேக்கத்தான் போயிட்டு வந்து இதை டெலீட் பண்ணிட்டு அந்த இதை கொண்டு அதில் ஃபிட் பண்ணிக்க, கரெக்ட்? ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல மினி ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனை பேப்பர் ப்ரெசன்டேஷனா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? அதே ப்ராஜெக்டை நீங்க ப்ராடக்ட் டெவலப்லையும் கொடுங்க. நீங்க மினி ப்ராஜெக்ட் பண்ணதை தான் ப்ராடக்ட் டெவலப்டுன்னு நம்ம சொல்றோம், கரெக்ட்?
குட்டி குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ப்ராடக்ட் டெவலப்டா போடுங்க. எந்த மந்த் பண்ண, என்ன பண்ணீங்கன்னு போடுங்க. மினி ப்ராஜெக்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொன்னா யாராவது திட்ட போறாங்களா என்ன? நோ ஒன் இஸ் கோயிங் டு சே. இதுக்கு இடம் பத்திலே இதை ரெண்டா பிரிக்கிறதுனா பிரிச்சுங்க. ஹேக்கத்தானுக்கு ஒரு காலம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்க்கு ஒரு காலம் பிரிக்கிறனாலும் பிரிச்சுங்க. நத்திங் ராங் when we do. Alright? So first page over. அதுக்கே இவ்வளோ இருக்கு. செகண்ட் பேஜ் நாங்க பாருங்க அடிஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று கொடுத்து நாங்க ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டு தானுங்க? போன செமஸ்டர் வந்து. ஆனா இந்த பையன் அந்த அடிஷனல் லாங்குவேஜை போடவே இல்லை. பட் நீங்க எல்லாம் லாஸ்ட் டைம் வந்து அடிஷனல் லாங்குவேஜ்ல எங்க இருந்தீங்கன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. எந்த ஜாப்பனீஸா, ஹிந்தியா, we couldn't know it, right? So where you can add your additional language which you got certified. So கண்டிப்பா இன்ஸ்டியூட்டும் கொடுத்துருக்கு. இங்கிலீஷ், தமிழ் கண்டிப்பா போடுவீங்க. தென் ஹிந்தி, ஜாப்பனீஸ் அண்ட் ஜெர்மன், இந்த மூணுல ஏதோ ஒன்று நீங்க போட்டுக்கீங்க. கரெக்ட்? இந்த ரேட்டிங்கிறது இட்ஸ் நாட் கோன் பி an issue. அட்லீஸ்ட் ரேட் சம்திங். ஓகே. அதே மாதிரி ஸ்கில்ஸ், அடிஷனல் ஸ்கில்ஸோட சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு ஒரு காலம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. டைப் ரைட்டிங் தெரியும், ப்ரோக்ராமிங் தெரியும், ஃபோட்டோஷாப் தெரியும், வீடியோ எடிட்டிங் தெரியும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரியும், பைத்தான் எல்லாத்துக்கும் கண்டிப்பா மேண்டேட்டரியா லேப்ல பைத்தான் இருந்திருக்கு. கரெக்ட்? ஒவ்வொருத்தரும் பைத்தான் லேப் பண்ணி தான் பாஸ் ஆயிருப்பீங்க. ஸோ பைத்தான் உங்களுக்கு தெரியும். இது போக நிறைய ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கு. குட்டி குட்டி ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸும் சரி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் சரி, என்ன இருந்தாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றையும் அதில் ஆட் பண்ணணும். ஆல்ரைட். So we coming to the internship part. Industrial business, my industrial and business sense. So இந்த ஸ்டூடெண்ட்டை நான் அதே மினி ப்ராஜெக்டை டிஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன் ஃபோட்டோவோட. ஏன்னா he is a third year student, he do not have his final year project. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட இல்லை. ஃபைனல் இயர் வரும்போது தான் உங்களுக்கு அது வரும். இப்போ நீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அதை போடுங்க. சாரி, மை லேப்டாப் வாஸ் டர்ன்ட் ஆஃப். Okay, so let the screen is on the same visibility. So let me just go proceed along with my screen. Okay, and also like I'll be sharing these content in the WhatsApp also, in the PDF. நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். ஐ ஹோப் பவர் வில் நாட் கம். ஸோ இஸ் இட் ஓகே when I'm alone talking? நான் பேசிட்டு இருந்தாலே போதுமா? ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா? Can you please confirm? Is it any problem when I'm talking to you without the screen sharing? All right, there is no response. Okay. There is a message. Rating is mandatory. ரேட்டிங் கண்டிப்பா கொடுத்தா தானே தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ். இப்போ நம்ம நார்மலாவே டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ல ஒருத்தரை ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க்ல பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரேங்க் வச்சு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், 10th ரேங்க், 15th ரேங்க் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான விஷயத்த, அதாவது வெளியில கம்பெனில இந்த மாதிரி பண்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, they used to have a 5 scale rating or a 5 star rating. Okay, 5 scale விட 5 star தான் வந்து looks good. Okay, so அதனால ரேட்டிங் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. The value of rate you do it. There I'm not playing anything on it. Okay, so PDF Akash, I'll definitely share Akash. Actually PDF and Canva and everything is in my laptop, which was turned off now because of power. So no issue, after this meeting I'll be sharing you. Okay, so let me come into the industrial and business sense part. So நீங்க இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? இண்டஸ்ட்ரியல் விசிட் அதாவது என்னன்னா, ரெண்டு விதமா சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் விசிட் இஸ் ஒன், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இஸ் அ செகண்ட் பார்ட். சும்மா போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ள இன்னைக்கு காலையில போயிட்டு சுத்தி பார்த்துட்டு மத்தியானம் திரும்பி வெளியே வந்துட்டீங்கன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட். விசிட் போகும்போது உங்க கண்ணால பார்ப்பீங்க, உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். அதை வந்து விசிட்னு சொல்லுவாங்க.
அதே இதை இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு எப்ப சொல்லுவோம்னா, நீங்க அதே கம்பெனில ஒரு 3 நாள், 4 நாள், 5 நாள், 10 நாள் அங்கேயே போய் இருந்து அதை பார்த்துட்டே இருந்து நீங்களும் கத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இதுதான் இன்பிளான்ட் ட்ரைனிங்னு சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்றாங்க. ரைட்? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எப்பவாவது ஏதாவது கம்பெனிக்குள்ள போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க காலேஜ் படிக்கும் போதுன்னு கிடையாது, உங்க ஃபேமிலி ரிலேட்டிவோட கம்பெனிக்குள்ள போய் பார்த்திருக்கீங்களா? மென்ஷன் தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிக்கு போயிருக்கீங்களா? மென்ஷன் தட் இஸ் தி இண்டஸ்ட்ரியல் விசிட். ஓகே, ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வரும். அப்போ நீங்க சும்மா போயிட்டு வந்தா கூட, நான் இப்ப போல சார், ஃபர்ஸ்ட் இயர்ல போனேன் சார், பரவாயில்ல, மென்ஷன் இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட். காலேஜ்ல இருந்து எங்காவது கூப்பிட்டு போனாங்களா? மென்ஷன் இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட். உன் ஃப்ரெண்டோட அப்பா கம்பெனியா? மென்ஷன் இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட். எக்ஸ்கியூஸ் மீ. இஸ் இட் கிளியர்? அப்போ இன்பிளான்ட் ட்ரைனிங்கும் இன்டர்ன்ஷிப்பும் வேணும். இன்பிளான்ட் ட்ரைனிங் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்டர்ன்ஷிப். ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப்ங்கிற வேர்டு வந்து அடிக்கடி ரொம்ப ஃபேமஸா இருக்குது. ஓகே, பட் இப்போ இந்த 2-3 வருஷமா தான், இந்த 4-5 இயர்ஸா தான் இந்த இன்டர்ன்ஷிப்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ன்ஷிப்ங்கிற வேர்டை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பெனி மட்டும்தான் யூஸ் பண்ணும் இந்த வேர்டு டெர்மினாலஜி. தே கால் இட் அஸ் அ இன்டர்ன்ஷிப். பட் வேற ஸ்கோர் பிரான்ச்சஸ் லைக் ட்ரிபிள் மெக்கானிக்கல், இசிஇ இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தே யூஸ் டு கால் இட் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா இன்டர்ன்ஷிப்போட டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணிட்டாங்க. இன்டர்ன்ஷிப் அலைஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்றாங்க. இன்டர்ன்ஷிப்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து அந்த கம்பெனில போய் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 months உங்களை ட்ரெயின் பண்ணும் கம்பெனி. ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ப்ராஜெக்டை உங்களை பண்ண சொல்லுவாங்க. யூ வில் பி பிளேஸ்ட் இன் யுவர் லைவ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ தட் இஸ் தி எக்ஸாக்ட் ரோல் ஆஃப் அ இன்டர்ன்ஷிப். இதை வந்து ஒரு மெக்கானிக்கல் கோர் பிரான்ச்சஸ் வந்து இமீடியட்டா பண்ண முடியாது. பட் வேர் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி பீப்புள் கேன் லேர்ன் த கோடிங் அண்ட் கேன் அப்ளை த கோடிங் இன் தியர் லைவ் ப்ராஜெக்ட், நத்திங் வில் lose when you do a wrong coding. But in case if a mechanical, electrical or ECE go and do something and if it is burst, then it's a total loss to the company. So that is why CSE and IT guys are always on the internship part. But now அதை அப்படியே மாத்திட்டாங்க. எப்படி டியூடு, இந்த மாதிரி புது புது வார்த்தைகளா வருது பாத்தீங்களா? டியூட், ஹாய், லோல். ஸோ இந்த மாதிரி மாறின மாதிரி இப்போ இன்டர்ன்ஷிப்பும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கையும் ஒண்ணுங்கிறாங்க. பட் ஐ எம் ஸ்ட்ராங்லி டினைங் ஆன் தோஸ் பார்ட். இட் இஸ் நாட் சேம். பட் நவ் த ட்ரெண்ட் இஸ் லைக் ஆல் ஆர் சேம். ஸோ அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒரு 2 நாள் ட்ரைனிங் போனீங்க, 3 நாள் ட்ரைனிங் போனீங்க, இல்ல போங்க ஃப்ரெண்டு கம்பெனி இருக்குன்னு நேம் லிஸ்ட் பண்ணுங்க இப்போதைக்கு ரெஸ்யூமேல. பட் நீங்க கண்டிப்பா போகணும். ஒரு 2 days 3 days போய் ட்ரைனிங் 7 days ஃப்ரீயா போங்க. டோன்ட் பே எனிதிங், ஜஸ்ட் கோ டு த கம்பெனி. யூ நோ, all the manufacturing companies are allowing student, not all the student, a part of student to have their training for a 1 week. ஓகே, அந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. குட்டி குட்டி கம்பெனி. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கா? போயிட்டு ட்ரில்லிங் எப்படி பண்றாங்க, வெல்டிங் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. மென்ஷன் தட் இஸ் யுவர் இன்டர்ன்ஷிப். ஓகே, ஆவின் மேக்கிங் இருக்கா? போங்க பார்த்துட்டு வாங்க. ஒரு 3 days அங்கிருந்து நான் அப்படியே கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிறேன், கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க. தே வில், யூ கேன் மென்ஷன் இட் இஸ் அ சர்டிபிகேட். கெட் தம் அ சர்டிபிகேட் அண்ட் மென்ஷன் ஹியர். ரைட்? ஸோ இப்படிதான் அதை உருவாக்க முடியும். ஆல்ரைட், ஸோ பிசினஸ் சென்ஸ் அண்ட் எவ்ரி திங் யூ வில் பி கிளியர். ரைட்? இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் உங்ககிட்ட இருக்காது. நீங்க மினி ப்ராஜெக்டே கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. இப்போதைக்கு அதை ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை மெயின் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து ரெஸ்யூமேல நம்ம பிளேஸ் பண்ணலாம். கரெக்ட்? ஃபைனல் ரெஸ்யூமே பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ ஐஐபிசி முடிஞ்சது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக்காக நீங்க என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சீங்க? நான் போய் இந்த ஃப்ளட் வந்த டைம்ல எல்லாத்துக்கும் உதவுனேன் சார், மென்ஷன் இட். நான் வந்து ஒரு ரேலியில நடந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் சார், மென்ஷன் இட். ஹெல்மெட் அவேர்னஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் சார், மென்ஷன் இட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானே புயலுக்கு டொனேட் பண்ணேன் சார், மென்ஷன் இட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து நான் வந்து இதுக்கு எல்லாம் சேர்ந்து நான் தான் சார் பண்ணேன், மென்ஷன் இட். நான் போய் நிறைய செடி நட்டேன் சார், மென்ஷன் இட். ஏதாவது வாலண்டியரிங் இஸ் வெரி குட். இது எதுக்காக இந்த எஸ்ஆர்ஐன்னு வந்துச்சுன்னா, வாலண்டியரிங்கிற ஸ்கில்லை வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணும்.
ப்ரொஃபஷனல் ஸ்கில். வாலண்டியரிங், அதாவது ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பான், ரோட்ல விழுந்து கிடப்பான், அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகும். அப்போ வாலண்டியரிங்கிறது, இஃப் சம்மன் காட் அன் இன்ஜுரி வி ஹேவ் டு டூ அ ஃபர்ஸ்ட் எய்ட் ஆர் டு ஹெல்ப். ஜஸ்ட் சேயிங் an எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போ நீங்க ஸ்கூல்ல கூட பண்ணியிருப்பீங்க. நான் ஸ்கவுட்ல இருந்தேன் சார், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நிறைய செடி நட்டேன் சார், இந்த போட்டியில வின் பண்ணேன் சார், பப்ளிக் பேச்சு போட்டியில ஜெயிச்சேன் சார், இந்த மாதிரிலாம் இருக்கும் பப்ளிக்கை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க அங்கே ஆட் பண்ணணும். யூ ஷுட் நாட் மிஸ் அவுட் ஈவன் அ சிங்கிள் திங் விச் யூ ஃப்ரம் யுவர் மெச்சூர்ட் ஏஜ். அதுல இருக்கிற எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரைட், ஸோ இப்போ நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். டெம்ப்ளேட் லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேனே. ஐ ஹவ் ஷேர் டு எவ்ரி ஒன் இன் த வாட்ஸ்அப் ஆஃப் டெம்ப்ளேட் லிங்க். கரெக்ட், வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிங்க் இப்போ அனுப்பிச்சிருக்கேன். அந்த டெம்ப்ளேட் லிங்க்ல நீங்க போய் கிளிக் பண்ணீங்கனாலே இந்த ரெஸ்யூம் வந்துடும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே யூஸ் அஸ் அ டெம்ப்ளேட்னு வரும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு சேவ் ஆயிடும், நீங்க அதுல எடிட் பண்ணிக்கலாம். Alright, do you have confidence to create your resume now? If so, please drop S on the chat box. I cannot go keep on talking for more than an hour. Already I got try now. Please let me know in the chat box. Is it clear and got confidence to create your resume? Because I cannot keep even a single class after this for a resume. That I'm damn sure. Okay, because you have to do. ஏதாவது டவுட் வந்தா என்கிட்ட கேளுங்க, உடனே நான் சொல்லிடுறோம். என்கிட்டயோ இல்ல ஆர் எல்ஸ் டு கீதா மேடம். சி போத் வி வில் பி எக்ஸ்பிளைனிங் இட் டு யூ வென் இட் ரெக்வயர்ட். ஆனா ரெஸ்யூமே பக்காவா வரணும். போட்டோகிராஃப் பார்த்தாலே இம்ப்ரெசிவா இருக்குங்க. ஒரு கேமராமேன் நினைச்சா ஒரு எப்படிப்பட்ட ஒருத்தரையும் அழகா காமிக்க முடியும் போட்டோகிராஃப்ல. Tell your friends to capture it and take it and try to bring out. If you do not have a content, please fix some content now. வேற வழியே இல்லைங்க, பொய் சொல்லிதான் ஆகணும். ஆனா இந்த பொய்யை கொண்டு போய் கம்பெனியில சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும், அந்த கான்ஃபிடன்ஸை நாங்க கொடுக்கணும். தட் இஸ் தி ரியல் இன்டென்ஷன். ஐ தாட் யூ வில் பி கமிங் அப் வித் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், பட் ஸ்டில் வி ஹாவ் டைம். பட் கிளாஸஸா நான் வந்து ரெஸ்யூமேவே இனிமேல் எடுக்க மாட்டேங்க. பட் டவுட்ஸா ஐ கேன் கிளியர் யூ அட் எனி டைம் இஃப் யூ ஆஸ்க் மீ. How to do this, what to add, what to think, இதை பண்ணலாமா, இதை ஆட் பண்ணட்டுமா, இதை டெலீட் பண்ணட்டுமா, you can ask to us. Okay, so I hope the next week ஒரு 1 week டைம் எடுத்துக்கங்க. இந்த ரெஸ்யூமே வந்து நீங்களா சப்மிட் பண்ணிருங்க with a proper template which I gave. கலரை மாத்திக்கிறேன்னா மாத்திக்கங்க, டிசைனை மாத்திரனா மாத்திக்கங்க, பட் வேர்டிங்ஸை மாற்றக்கூடாது. அந்த வேர்டிங்ஸ் கண்டிப்பா அங்க இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, நான் அட்டெண்டன்ஸ் லிங்கையும் என்னால ஃபெச் பண்ண முடியல. ஓகே, no, I can fetch it, just give me a minute, because I have stopped the response of the attendance form as of now. I'll do one thing today. I'll offer you an attendance which I can put it in the WhatsApp group once power comes to my laptop. Okay, once the power comes, then definitely I can turn on my laptop and share the attendance link in the WhatsApp group itself. Okay, today will be bonus for you. All right, and there is a question from a student. Okay, photograph போடும்போது everyone should have a different thinking இருக்காக இந்த செல்ஃபி போட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. தட் ஒன் I'm really mentioning it because என்ன, செல்ஃபில டாப் ஆங்கிள் எடுத்திருப்பாங்க, கண்ணு ஒரு மாதிரி, வாய் ஒரு மாதிரி, இந்த மாதிரி மூக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு they have took a selfie. That should not be considered for in the resume. உங்க போட்டோ ஸ்ட்ரைட்டா இருக்கணும், அதை நீங்க கேஷுவலா எடுத்துக்கங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஆக்சுவல் தாட் ப்ராசஸ் விச் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட். ஸோ எல்லாத்துக்கும் அந்த பிடிஎஃப் வந்து நீங்க அதுலேயே கேன்வா லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ரெஸ்யூம் வந்துடும் டெம்ப்ளேட்டா, வேர் யூ கேன் யூஸ் இட் அவுட் த டெம்ப்ளேட் வித் டிஃபரெண்ட் கலர்ஸ் மேட்ச் அண்ட் எவ்ரி திங் யூ லைக். Such a best resume can come with the best font and best styles and best making. All right, ஸோ என்னால் இதுக்கு மேலேயும் பேச முடியல, my voice is going down. And yes, I was talking about attendance form வந்து எனேபிள் ஆயிருக்காது, பிகாஸ் அது சிஸ்டம்ல மட்டும்தான் எனேபிள் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் பவர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் லிங்க்கை குரூப்ல ஷேர் பண்றேன். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ கிவ் யுவர் அட்டெண்டன்ஸ் ஆன் இட். ஆல் ரைட், தேங்க்யூ, ஐ எம் சைனிங் ஆஃப், பை.